أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பல விஷயங்களை கொண்டு எச்சரிக்கை செய்கிறான், அச்சுறுத்துகிறான். நாளை மறுமையில் பாவிகளுக்காக, இறை மறுப்பாளர்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தண்டனை, நரக வேதனை, அந்த நரகத்தில் பலவிதமான துன்பங்கள், இவற்றை கொண்டு அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹுவை பயப்படக்கூடிய நல்லடியார்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே பார்க்கிறோம், மனிதன் எப்போது அல்லாஹுவை மறக்கிறான் என்றால், மனிதன் எப்போது அல்லாஹுவின் சட்டங்களை மீறுகிறான் என்றால், மனிதன் எப்போது பாவத்திலே வரம்பு மீறியவனாக செல்கிறான் என்றால், எப்போது மன இச்சைக்கு அடிமையாகிறான் என்றால், எப்போது நரகத்தை மனிதன் மறக்கிறானோ, நரகத்தை பற்றிய அச்ச உணர்வு அவனுடைய உள்ளத்திலிருந்து எடுபடுகிறதோ, அப்போதுதான் மனிதன் அல்லாஹுவின் கட்டளைக்கு மாறு செய்கிறான், மன இச்சைகளுக்கு அடிமையாகிறான். ஆபாசங்கள், அசிங்கங்கள், பாவங்கள், இன்னும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முரணான அத்தனை செயல்களுக்கும் அவன் அடிமையாகிறான். அவனது நஃப்ஸ் அவனுக்கு அதை அலங்கரித்து காட்டுகிறது, ஷைத்தான் அதன் பக்கம் அழைக்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல் குர்ஆன், அல்லாஹுவின் வேதம் நமக்கு இந்த நரகத்தை குறித்து ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களில் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஜும்ஆ உரைகளிலும் சரி, ஏனைய உரைகளிலும், அதுபோன்று தொழுகையில் இந்த நரகத்தை பற்றிய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதின் மூலமாக மூமின்களுக்கு அச்சுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்கள் நரகத்தின் பயத்தால், அல்லாஹுவின் அச்சம் நிறைந்ததாக இருந்தது. எனவேதான் அவர்களது வாழ்க்கையிலே பார்க்கிறோம், பாவம் செய்தவர்கள் என்று ஒரு சிலரை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவரும் அந்த பாவம் நிகழ்ந்ததற்கு பிறகு ஓடோடி வந்து அல்லாஹுவின் தூதருக்கு முன்னால் பாவ மன்னிப்பு தேடி அதற்குரிய பரிகாரத்தை பெற்றவராக இருப்பார். ஆனால் இன்று என்ன, பாவம் செய்யாதவர்கள் என்று யாரும் இருக்கிறார்களா என்று தேடக்கூடிய அளவுக்கு நமது சமுதாய நிலை மாறி இருக்கிறது. சிறிய பாவங்களிலிருந்து பெரிய பாவங்கள் வரை, வட்டி வாங்குவது, விபச்சாரம் செய்வது, தொழுகையை விடுவது, ஜகாத்திலே மோசடி செய்வது, நிறுவையிலே அளவையிலே மோசடி செய்வது, கோல் பேசுவது, புறம் பேசுவது, பிறருக்கு துன்புறுத்துவது என்று பெரும் பாவத்தின் ஒரு பட்டியலை எடுத்துக்கொண்டால் சமுதாயத்தின் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் அந்த பாவத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களை, இதற்கு என்ன காரணம்? அல்லாஹுவின் தண்டனையை பற்றி அவர்களுக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை, அல்லது அல்லாஹுவின் அந்த தண்டனையை அறிய வேண்டிய முறையில் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த ஜும்ஆவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவிகளுக்காக நரகம் என்ற ஒரு சிறைக்கூடத்தை, நரகம் என்ற ஒரு வேதனையின் இல்லத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறானே,
அந்த நரகத்தில் பாவி அனுபவிக்கக்கூடிய, அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்தவன் அனுபவிக்கக்கூடிய வேதனையின் ஒரு சிலவற்றை குர்ஆனுடைய வெளிச்சத்திலே, ஹதீஸுடைய வெளிச்சத்திலே பார்ப்போம். அது நம்முடைய இறை அச்சத்தை அதிகப்படுத்தட்டுமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி தங்களது தோழர்களிடத்திலே உரையாற்றும் போது கேட்டார்கள், நாருக்கும் அல்லதி தூகிதூன் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் ஜஹன்னம். قالوا يا رسول الله وإن كانت لكافية. قال فإنها فضلت ب69 جزءا. رواه البخاري رحمه الله. கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரக நெருப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நெருப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நரக நெருப்பை பற்றி. பொதுவாக அந்த தோழர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த நெருப்பை போன்றா என்று கேட்டபோது, இல்லை சகோதரர்களே, இல்லை தோழர்களே, இந்த நெருப்பை விட அது 69 மடங்கு அதிகமானது. அதனுடைய வெப்பம் இதைவிட 69 மடங்கு அதிகமானது. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஒரு சின்ன நரகத்திலிருந்து 69 மடங்கு குறைவான அந்த வெப்பமுள்ள இந்த ஒரு நெருப்பே போதுமானதாக இருக்கும்போது, அல்லாஹ்வின் தூதரே, அந்த நெருப்பின் தன்மை என்ன, ஏன் அப்படி என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அல்லாஹ் பாவிகளை தண்டிப்பதற்காக அந்த நரக நெருப்பிலே அப்படிப்பட்ட ஒரு கொதிக்கும் தன்மையை, எரிக்கும் தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு பாவத்தின் எண்ணம் வருகிறதா? வட்டி வாங்க வேண்டும், விபச்சாரம் செய்ய வேண்டும், தவறான வழியிலே செல்ல வேண்டும் என்று எண்ணம் வருகிறதா? ஒரு சிறிய தீக்குச்சியை பற்றி அதிலே தனது விரலின் நுனியை கொஞ்சம் காட்டி பார்க்கட்டும். அந்த சிறிய தீக்குச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பிலே தனது விரலின் நுனி எறிவதை ஒருவனால் தாங்கிக் கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் இதைவிட 70 மடங்கு உஷ்ணமுள்ள அந்த நரக நெருப்பில் முழுக்க அந்த மனிதன் முக்கி எடுக்கப்பட்டால், அதிலேயே அவன் ஊற வைக்கப்பட்டால், அதிலேயே அவன் சதா காலமும் தங்க வைக்கப்பட்டால், அந்த பாவியின் நிலைமை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷ்தகத்தின் நாரு அலா ரப்பிஹா ஃபகாலத் ரப்பி அகல பஅதி பஅதன். நரகம் தனது நெருப்பின் வேதனை அதிகரித்த காரணத்தால், தனது உஷ்ணம் அதிகரித்த காரணத்தால் அல்லாஹ்விடத்திலே நரகம் முறையிடுகிறது, யா அல்லாஹ், என்னுடைய வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னுடைய உஷ்ணம் அதிகரித்து விட்டது. அதுபோன்று நரகத்தின் வேதனைகளிலே ஒரு பயங்கரமான வேதனை, அங்கே குளிரும் கடுமையாக இருக்கும், வெப்பமும் கடுமையாக இருக்கும், குளிரும் கடுமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅதின லஹா பினஃபஸைனி. அல்லாஹ் நரகத்திற்கு 2 முறை மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடுத்தான். வனஃபஸுன் ஃபிஸ் ஸைஃபி வனஃபஸுன் ஃபிஷ் ஷிதா. ஒரு முறை குளிர்காலத்திலும் ஒரு முறை வெயில் காலத்திலும். அந்த நரகம் வெயில் காலத்திலே மூச்சு விடும்போதுதான் உஷ்ணம் அதிகமாகிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோன்றுதான் குளிர்காலத்திலே فأشد ما تجدون من الحر وأشد ما تجدون من الزمهرير. நீங்கள் வெயில் காலத்திலே கடுமையான வெயிலின் அந்த அனலை பார்க்கிறீர்களே, உணர்கிறீர்களே, அது நரக வெப்பத்தின் அந்த பிரதிபலிப்பு என்று சொன்னார்கள். அதுபோன்றுதான் குளிர்காலத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த குளிரின் கடுமை இருக்கின்றதே, அதுவும் நரகத்தின் பிரதிபலிப்பு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நரகம் ஒரு சாதாரண ஒரு சிறைச்சாலை அல்ல. அது மனிதன் ஏற்படுத்திய சிறைச்சாலை அல்ல, மனிதனின் சட்டங்களுக்கு மாறு செய்தவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சிறைச்சாலை அல்ல. நரகம் அகிலங்களின் இறைவன் அர்ஷின் அதிபதி அல்லாஹ் ஏற்படுத்திய சிறைச்சாலை. யாருக்காக ஏற்படுத்தினான்? எந்த ரப்புக்கு மாறு செய்யக்கூடாதோ, எந்த ரப்புடைய கட்டளைதான் கட்டளைகளில் மகத்துவமான கட்டளையோ, எந்த ரப்பு நமக்கு உயிரை, பொருளை, வாழ்க்கையை கொடுத்தானோ, உலகத்தின் அத்தனை நிஅமத்துகளையும் எந்த ரப்பிடமிருந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, அவன் நாடவில்லை என்றால் நமக்கு எதுவும் கிடையாது. அந்த ரப்புக்கு மாறு செய்பவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய சிறைச்சாலை, அல்லாஹ் ஏற்படுத்திய சிறைச்சாலை நாருல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்?
அது என்னுடைய நெருப்பு என்று சொல்கிறான். நாருல்லாஹில் மூகதா, நான் மூட்டிய நெருப்பு என்று சொல்கிறான். யோசித்து பாருங்கள். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும், மனிதர்கள், முந்தியவர்களிலிருந்து இறுதி நாள் வரை வரக்கூடிய மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்கள் நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினால் அந்த நெருப்பு குண்டமானது அல்லாஹ்வின் நெருப்புக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்றால் அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த நெருப்பு எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். யோசித்து பாருங்கள். காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், வல்லதி நஃப்சு காபின் பியதிஹி லவ் குன்த பில் மஷ்ரிக் வன்னாரு பில் மக்ரிப் ثم كشف عنها لخرج دماؤك من خريك من شدة حرها يا قوم هل لكم بهذا قرار أم لكم على هذا صبر يا قوم طاعة الله أهون عليكم من هذا العذاب فأطيعوه. நபி தோழர்களின் மாணவர், முந்திய வேதத்தை கற்றறிந்த அறிஞர் காபுல் அஹ்பார் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் கற்றறிந்த வேத அறிவின் வெளிச்சத்திலே சொல்கிறேன், நரகம் கிழக்கு திசையிலிருந்து, கவனித்து கேளுங்கள், நரகம் கிழக்கு திசையிலே இருந்து நீங்கள் மேற்கு திசையிலே இருந்தால் உங்கள் இருவருக்கும் இடையிலே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உண்டான அளவிற்குண்டான இடைவெளி இருந்து பிறகு நரகத்திலிருந்து ஒரு சிறிய அளவுண்டான ஒரு துவாரம் போடப்பட்டால், சிறிய அளவிற்கு நரகம் திறக்கப்பட்டால் உன்னுடைய தலையில் உள்ள மூளை மூக்கின் வழியாக உருவி கொட்டிவிடும். யா அல்லாஹ், நீ மேற்கிலும் நரகம் கிழக்கிலும் இருந்து ஒரு சிறிய அளவு அந்த நரகத்திலே ஓட்டை போடப்பட்டால் தலையிலே உள்ள மூளை உருகி மூக்கின் வழியாக ஊத்த ஆரம்பித்து விடும். இன்று மனிதன் ஏற்படுத்திய அந்த நெருப்பை கண்டு, அந்த நெருப்பின் சக்தியை கண்டு பயப்படுகிறான். ஜப்பானிலே நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்பட்ட போது அங்கே உள்ள அந்த ஆட்டம் சக்தியினால் ஏற்பட்ட அந்த தீமையை பற்றி சொல்லும் போது எத்தனையோ மில்லியன் என்று அதனுடைய வெப்ப அளவை சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஓடினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை சாதாரணமானதல்ல. இந்த சூரியன் இருக்கிறதே, இதனுடைய ஒரு சின்ன துளி, சூரியனிலிருந்து ஒரு சின்ன துளி இப்போது பூமியிலே விழுந்து விட்டால் பூமி அனைத்தும் கருகி நாசம். அந்த சூரியனையே தூக்கி நரகத்தில் போடப்பட்டதற்கு பிறகு நரக வெப்பத்துக்கு முன்னால் சூரியனின் வெப்பம் ஒன்றுமில்லை என்றால் அந்த நரகத்தின் வெப்பம் எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், கல்லா இன்னஹா லதா, கல்லா இன்னஹா லதா, நரகம் சாதாரணமானதல்ல, அது அப்படியே கொழுந்து விட்டறிந்து கொண்டிருக்கிறது, அணையக்கூடிய ஒன்று அல்ல. நஸ்ஸாஅத்தல் லிஷ்ஷவா, மனிதர்களின் தோள்களை அப்படியே உருக்கிக் கொண்டே இருக்கும், முகத்தை சுட்டு கருக்கிவிடும், தோள்களை சுட்டு கருக்கிவிடும். மனிதன் எங்கிருந்தும் தப்பிக்க முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தை பார்த்து ஓடக்கூடிய பாவிகளின் நிலைமைகளை பற்றி சொல்கின்றான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனீஹி وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى وجمع فأوعى. அல்லாஹ் சொல்கிறான், பாவிகள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்கள், கிரிமினல்கள் என்று சொல்கிறான். அல் முஜ்ரிம். இன்று நம்முடைய வழக்கத்திலே கிரிமினல் என்றால் நாம் ஒரு வகையினரை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வின் சட்டத்திற்கு மாறு செய்பவர்கள் தான் உண்மையான பெரிய கிரிமினல்கள். அல் முஜ்ரிம், அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை மீறக்கூடியவர்கள். எத்தனை சட்ட வரம்புகளை முஸ்லிம்கள் மீறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த சினிமா கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பெரிய ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கின்றது. இந்த சினிமா என்பது விபச்சாரத்தின், ஆபாசத்தின், அல்லாஹ்வின் சட்டங்களை மீறுவதற்குரிய ஒட்டுமொத்த ஒரு உருவம். சகோதரர்களே, இதன் காரணமாகத்தான்
முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வெட்க உணர்வு இல்லாமல் போனது. ஒரு முஸ்லிம் விபச்சாரத்தை மிக இலகுவாக கருதுகின்ற அளவுக்கு அந்நிய பெண்ணோடு செல்வதை அல்லது அந்நிய பெண் அந்நிய ஆணோடு செல்வதை ஒரு சாதாரணமாக கருதக்கூடிய அளவுக்கு அவனுடைய மனநிலை மாறிவிட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த சினிமா. எப்படிப்பட்ட பாவம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ பாவங்களை அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிக்கின்றான். ஆனால் இந்த ஜினாவை குறித்து கண்டிக்கும் போது வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள். நாளை நரக நெருப்பிலே இந்த ஜினாவின் பக்கம் சென்றவர்களுக்காக, இதை ஆதரித்தவர்களுக்காக, இதன் கலாச்சாரத்திலே சிக்கியவர்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்திய தண்டனையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாருங்கள், புகாரியின் ரசூலுல்லாஹ்வுடைய கனவு என்ற அந்த ஹதீஸுக்கு கீழே வாய் குறுகிய வயிறு பெருத்த ஒரு பெரிய ஒரு பாத்திரம் இருக்கிறது, ஒரு அடுப்பு இருக்கிறது, பாத்திரத்தை போன்ற ஒரு பெரிய அடுப்பு. அந்த அடுப்பிலே நெருப்பு எரிக்கப்பட்டு ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எரிந்து கொண்டிருக்கிறார்கள். நரக ஜுவாலை அப்படியே அவர்களை தூக்கி கொண்டே வருகிறது. அதிலிருந்து வெளியே சென்று தப்பித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கும் போது அந்த ஜுவாலை மீண்டும் அப்படியே கீழே இறங்கி விடுகிறது. இப்படி அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, யவத்துல் முஜ்ரிம், அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்த அந்த கிரிமினல்கள், யா அல்லாஹ், கிரிமினல் என்று சொல்லி எவ்வளவு கோபத்தோடு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். யாருக்கு மாறு செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள், ரப்புக்கு மாறு செய்கிறார்கள். அவன் அந்த நாளிலே தனது பிள்ளைகளை எல்லாம் எடுத்துக்கொள் அல்லாஹ், என் மனைவியை எடுத்துக்கொள் அல்லாஹ், என் சகோதரர்களை எடுத்துக்கொள் அல்லாஹ், நான் சேகரித்து வைத்திருந்த அத்தனை செல்வங்களையும் எனக்கு இந்த உலகத்திலே யார் தெரியுமோ அவர்களை எல்லாம் எடுத்துக்கொள் அல்லாஹ், என்னை விட்டுவிடு என்று அவன் கத்துவான், கதறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நரக நெருப்புக்கு அல்லாஹ் பேசுவதற்குண்டான தாக்கத்தை, ஆற்றலை கொடுப்பான். அந்த நரக நெருப்பு என்ன சொல்லும் தெரியுமா? ததுஉ மன் அத்பர வ தவல்லா, அல்லாஹ்வின் சட்டங்களை புறக்கணித்து விட்டு, அல்லாஹ்வின் சட்டங்களை நிராகரித்து விட்டு, அலட்சியம் செய்துவிட்டு சென்றவர்களை எல்லாம் அந்த நரகம் அப்படியே அடித்துக் கொண்டே இருக்கும். செல்வத்தை சேகரிப்பதிலே கவனம் கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டவர்களை எல்லாம் அந்த நரகம் அடைத்துக் கொண்டே இருக்கும். இன்று மூமின், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்கிறான் என்றால் இரண்டில் ஒரு காரணம்தான். ஒன்று என்ன? மன இச்சை. நப்சுக்கு அடிமையாகி விடுகிறான், மன இச்சைகளுக்கு, ஆபாசங்களுக்கு அடிமையாகி விடுகிறான். இன்னொன்று பொருளுடைய ஆசை. இந்த ரெண்டு ஆசையால் சிக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தவர்களை அந்த நரகம் பெயர் கூறி அழைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ததுஉ மன் அத்பர வ தவல்லா. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஆபாசங்களுக்கு, இந்த விபச்சாரம் என்ற அந்த பெரிய பாவத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனையை ஏற்படுத்தி இருக்கிறது கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நாம் ஒரு இஸ்லாமிய நாட்டிலே ஒரு கலீஃபாவுக்கு கீழே வாழ்கின்ற அந்த சூழ்நிலை இருந்தால் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு மனிதன் ஜினாவிற்கு செல்ல மாட்டான், ஒரு மனிதன் ஜினாவிற்கு செல்ல மாட்டான், அந்நிய பெண்களோடு பழக மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களின் பக்கம் செல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? ஜினாவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன தண்டனை தெரியுமா? விபச்சாரம் என்ற அந்த பாவத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா? திருமணம் முடிக்காதவனாக இருந்தால், அவன் நிக்காஹ் ஆகாதவனாக இருந்தால் அவனுக்கு 100 கசையடிகளை சமுதாய மக்களுக்கு முன்னால் வழங்கப்பட வேண்டும். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா 100 ஜல்தத்தின் வலா தஅخذுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். விபச்சாரம் செய்த பெண்ணை, விபச்சாரம் செய்த ஆணை நீங்கள் 100 அடி அடியுங்கள். வல் யஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். அந்த வேதனையை மூமின்களின் ஒரு கூட்டம் பார்க்கட்டும். அந்த வேதனை நடக்கும்போது மூமின்களுடைய ஒரு கூட்டம் ஆஜராக இருக்கட்டும். வலா தஅخذுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வின் இந்த சட்டத்தை நிலைநிறுத்துவதிலே உங்களுக்கு இரக்கம் வந்துவிட வேண்டாம். ஜினாவுடைய தண்டனை என்ன? திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் 100 அடிகள் என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு கிலாஃபத்திலே நாம் இருந்தால் அந்த பாவத்தின் உணர்வு நமக்கு வருமா? துணிவோமா? நினைத்து பாருங்கள். இதே அந்த ஜினா செய்த ஆணோ அல்லது பெண்ணோ அவர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்தால்
நிக்காக ஆனவர்களாக இருந்து அவர்கள் ஜினாவின் பக்கம் சென்றிருந்தால் அவர்களுடைய தண்டனை என்ன தெரியுமா? எப்படி அல்லாஹ் ஹலாலாக்கி இருந்தும் மனைவியின் இன்பத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருந்தும் அதன் மூலமாக அந்த ஹலாலான இன்பத்தை தேடாமல் ஹராமான இன்பத்தை தனது உடலுக்கு அனுபவித்த, தனது உடலுக்கு கொடுத்த அந்த மனிதனுடைய உடலின் ஒவ்வொரு பகுதியும் தண்டனையை சுவைக்க வேண்டும். அதற்காக அந்த மனிதனை மைதானத்தின் நடுவிலே வைத்து மூமின்கள் ஒன்று கூடி அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அது பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிலாஃபத் அல்லாஹ்வுடைய சட்டம் அமல்படுத்தப்படுகிற ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்குமே. ஆனால் இந்த சட்டம் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எவ்வளவு பயங்கரமான பாவம் என்பதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். காஃபிர்களின் நாடுகளே வாழ்கின்ற காரணத்தால் இந்த சட்டம் இல்லை என்ற ஒரு துணிவினாலா அதன் பக்கம் மக்கள் செல்கிறார்கள். இந்த உலகத்திலே சட்டங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், மக்களின் பார்வைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இவர்களுக்கு ஹலால் ஹராம் என்பது கிடையாது. ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். மஹ்ஷருடைய இந்த மைதானத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கொடூரமான பாவம் செய்தவர்களுக்கு என்று விசேஷமான தண்டனைகளை நரகத்திற்கு முன்பே அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சில பாவிகளுக்கு நரகத்திலே அவர்களுக்கு தண்டனை உண்டு, விசாரிக்கப்பட்டு நரகம் சென்றதற்கு பின்னால். ஆனால் பல கொடூரமான காஃபிர்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பாவிகளுக்கு அவர்கள் மஹ்ஷரிலே இருக்கும் போதே தண்டனை ஆரம்பமாகிவிடும். உதாரணத்திற்கு ஜக்காத்து கொடுக்காதவரை சொல்லலாம். இந்த ஜக்காத்து கொடுக்காதவர் மஹ்ஷரிலே இருக்கும் போதே அவருடைய தங்கம் வெள்ளி இவற்றையெல்லாம் நரகத்திலே பழுக்க காய்ச்சப்பட்டு அவருடைய நெற்றியிலும் விழாவிலும் சூடு போடப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் கால்நடையை வைத்திருந்து அந்த கால்நடைக்குரிய ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தால் அந்த கால்நடைகள் எல்லாம் நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அவரை மிதித்து நசுக்கிக் கொண்டே இருக்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படித்தான் இந்த ஜினா என்ற பெரும்பாவத்திலே ஈடுபட்டவர்கள், அவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய மர்மஸ்தானத்திலிருந்து நாளை அப்படி பயங்கரமான கேவலமான ஒரு மிக மோசமான ஒரு துர்நாற்றத்தை அல்லாஹ் வீச வைப்பான். நரகவாதிகள் எல்லாம் இதை கொண்டு இவன் ஜினா செய்தவன் என்று அடையாளம் கண்டுகொண்டு அந்த நாற்றம் தாங்காமல், துர்நாற்றம் தாங்காமல் ஓடுவார்கள், விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். எப்படிப்பட்ட கேவலம் பாருங்கள். இந்த உலகத்திலே மறைத்து விடலாம், இந்த உலகத்திலே தப்பித்து விடலாம். ஆனால் தௌபா செய்யாமல் அந்த சுகத்தை ஏற்றவனாக, அதை ஆசித்தவனாக ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இறந்து விட்டால் யாராக இருந்தாலும் சரி இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் தங்களது ஹதீஸிலே சொன்னார்கள். சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா கௌமுன் மஅஹு ஸியாத்துன். இரண்டு வகையான மக்களை நான் பார்க்கவில்லை, இரண்டு வகையான மக்களை நான் எனது காலத்திலே பார்க்கவில்லை, ஆனால் பின்னால் அவர்கள் வருவார்கள். அவர்களிலே ஒரு கூட்டத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தி. பெண்களை பற்றி சொன்னார்கள். அந்த பெண்களின் ஆடை அலங்காரங்களை பற்றி சொன்னார்கள், அவர்களின் குணங்களை பற்றி சொன்னார்கள். அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். தானும் ஆண்களின் பக்கம் சாய்ப்பார்கள், ஆண்களையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் அவனுடைய வெட்க உணர்வு, அவனுடைய இறை அச்சம், அவனுடைய தக்வா, அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அல்லாஹ்வின் மீது அவன் கொண்டுள்ள நம்பிக்கை அவனை இந்த பெரும் பாவத்திலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், பெண்ணை நீ பார்த்து விட்டால் உன் கண்ணை உடனடியாக தாழ்த்திக்கொள். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் பார்வை அது மன்னிக்கப்பட்டது. வலா துத்பிஇன் நத்ரத்தன் நத்ரா. பார்த்த பார்வையை தொடர்ந்து அடுத்த பார்வையை நீ செலுத்தி விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். இன்று சமுதாயம் இந்த
அதாவது சீரழிந்த இந்த கலாச்சாரத்தால் ஒரு வீட்டிலே உள்ள ஒரு தலைவன், வீட்டு தலைவன் தனது பிள்ளை மோசமாக வெளியேறுகிறார். நறுமணங்களை பூசியவராக, பவுடர்களை பூசியவராக, பெர்ஃபியூம் அடித்தவராக, அலங்காரமான ஆடைகளோடு வெளியே செல்கிறாள் என்றால் அங்கே என்ன உணர்த்துகிறது? அந்த பெண் எதை சொல்லிக் கொள்கிறாள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அய்யும் இம்ரஅத்தின் மர்ரத் பிகௌமின் முஅத்தரத்தன் லியஜிது ஃபஹிய கதா வ கதா. இன்னொரு அறிவிப்பிலே ஃபஹிய ஜானியா என்று சொன்னார்கள். நறுமணங்களை பூசிக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே தனது நறுமணத்தை அவர்கள் நுகர வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு பெண் சென்றால் அவளும் ஒரு விபச்சாரிதான் என்று சொன்னார்கள். அது விபச்சாரத்தின் ஆரம்பம், இறுதியிலே அங்கே சென்று நிற்கும். ஒரு பெண்ணுடைய வெட்க உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே பாருங்கள், இவர்களும் கெட்டார்கள், இவர்களுடைய ஆண்களுக்கும் வெட்க உணர்வு இல்லை. இவர்களும் ஆபாசங்களை பார்த்து ரசிக்கிறார்கள், இவர்களும் ஆபாசங்களுக்கு பின்னால் செல்கிறார்கள். எனவே தங்களுடைய குடும்ப பெண்களையும் அவர்கள் அப்படியே கழுத்திலே கடிவாளத்தை போடப்பட்டு விடப்பட்ட, சுதந்திரமாக விடப்பட்ட ஒரு கால்நடையை போன்று விட்டு விடுகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். தெருக்களிலே செல்லும் போது எத்தனை முஸ்லிம் சகோதரிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு என்ன தகப்பன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு சகோதரன் இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லது ஒரு கணவன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஏதோ ஒரு வகையிலே ஒரு ஆண் இருப்பார்கள். அந்த ஆண்களிலே பலர் இங்கும் இருப்பார்கள். அந்த சகோதரி ஒன்று ஹிஜாபே இல்லாமல், அல்லது ஹிஜாப் இருந்தும் அந்த ஹிஜாபாக இல்லாமல், ஹிஜாபுக்கு என்று என்ன ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டதோ அந்த ஒழுக்கங்கள் இல்லாமல் எத்தனை பெண்களை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. இந்த தவறான செயல்களின் மூலமாக அவர்கள் சமுதாயத்தை எந்த அளவு சீரழிவுக்குள்ளே கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒன்று இது போன்ற ஒரு சீரழிந்த கலாச்சாரம். இரண்டாவது, இதன் காரணமாக அவர்களுக்கு அந்நியர்களோடு ஏற்படக்கூடிய அந்த தொடர்பால் ஜினா வரை, அல்லது இஸ்லாமிய மார்க்கமே வேண்டாம் என்று கூறி காஃபிர்களோடு ஓடக்கூடிய சூழ்நிலைகளை அன்றாடம் நாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? ஆண்களாகிய நாம் தாம் சகோதரர்களே. அந்த பெண்களை எப்படி திருத்தி வளர்க்க வேண்டுமோ அந்த உணர்வோடு வளர்ந்திருந்து நாமும் அந்த உணர்வுள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக, இரையச்சம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் இந்த சமுதாயத்தின் பெண்கள் கெட்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவிகளுக்காக ஏற்படுத்தி வைத்த அந்த நரகத்தை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அந்த நரக நெருப்பு எரிவதை கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை வேதனைகளை வகை வகையாக சொல்லிக் கொண்டே செல்கிறான். அந்த பாவி நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே அவனுக்கு உண்பதற்கு உணவு கொடுக்கப்படும். ஜக்கூம் என்ற அந்த மரத்தின் பழம் அவனுக்கு கொடுக்கப்படும். அது சாதாரணமான மரம் அல்ல, அது சாதாரணமான பழம் அல்ல. அவனுடைய முற்களால் நிறைந்த நெருப்பு, அந்த நெருப்புக்கு மேல் முற்களால் நிறைந்த நெருப்பு. அது அவனுடைய தொண்டை குழியிலே சென்றால் அப்படியே விக்கிக் கொள்ளும். அவனால் அதை விழுங்க முடியாது. விழுங்குவதற்காக தண்ணீர் தண்ணீர் என்று அலறுவான். அதற்கு பிறகு அவனுக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டால் அந்த தண்ணீர் அவனுக்கு முன்னால் வரும்போதே அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஆவியால் அவனுடைய முகத்தின் தோள்களெல்லாம் அப்படியே உருகி அதிலே ஊற்றிவிடும். அவனுடைய முகம் எலும்புக்கூடாக மாறிவிடும். அதை வாங்கி அவன் குடிப்பதற்கு முயற்சி செய்யும் போது அவனுடைய உடல்களில் உள்ள அத்தனை குடல்களும் நரம்புகளும் உருகி பின் வழியாக ஓட ஆரம்பித்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவனை கொண்டு வந்து நரகத்திலே நிறுத்தப்படும். யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம் யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத். இந்த உலகத்திலே பாவத்திலே இன்பம் சுவைத்தாயே, பாவத்திலே சுகம் கண்டாயே, இப்போது பார் நரகத்தின் வேதனை. துக் இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம். பெருமையால், பணத்தால், செல்வத்தால், மதிப்பால் அல்லாஹ்வின் சட்டளையை மீறினாயே என்று அவனுடைய கைகளுக்கு விலங்கு போடப்பட்டு, அவனுடைய கழுத்துகளுக்கு விலங்கு போடப்பட்டு, அவனுடைய கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு கொண்டு வந்து ஒரு இடத்திலே நிறுத்தப்பட்டு மேலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நரகத்தின் அந்த கொதி நீரை ஊற்றும்படி கட்டளையிடுவான் வானவர்களுக்கு. அந்த கொதி நீர் ஊற்றப்பட்டால் அவனுடைய உடல் அப்படியே உருகி 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 எலும்புக்கூடாக நிற்பான். இறந்து விட முடியாது சகோதரர்களே. இந்த துன்யாவின் வேதனையின் இறுதி நிலை மனிதன் இறந்து விடுவான். ஆனால் மறுமையிலே வேதனை கிடையாது.
يأتيهم الموت من كل مكان وما هو بميت ومن ورائهم عذاب غليظ. மௌத்துடைய வேதனை வந்து கொண்டே இருக்கும், ஆனால் அங்கே மரணிக்க முடியாது, அங்கே மரணம் கிடையாது. அவன் அலறுவான், கத்துவான், வானவர்களை அழைப்பான், உங்களது இறைவனை அழையுங்கள், யா மாலிக் யா மாலிக், நரகத்தின் காவலாளியே உனது இறைவனை கொஞ்சம் அழை, நாங்கள் அவனிடத்திலே எங்கள் துன்பத்தை கூறுகிறோம். அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தின் அந்த மலக்குகளை பார்த்து, இந்த பாவிகளுக்கு சொல்லுங்கள், நாசமாகுங்கள், இந்த நரகத்திலே என்னிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். யா அர்ஹமர் ரஹீமீன். இந்த உலகத்திலே மனிதன் அழகழகான ஆடைகளை அனுபவித்து சுகம் பார்க்கிறான். நாளை கண்ணியத்திற்குரியவர்களே, நரகவாதிகளுக்கும் ஆடை இருக்கிறது, பாவிகளுக்கு ஆடை இருக்கிறது. ஆனால் அந்த ஆடை இந்த உலகத்திலே நாம் சுகத்தோடு உடுத்துகிறோமே அந்த உடையாக, அந்த ஆடையாக இருக்காது. فَالَّذِينَ كَفَرُوا قُطِّعَتْ لَهُمْ ثِيَابٌ مِّن نَّارٍ. அல்லாஹ் கூறுகிறான், அங்கே பாவிகளுக்கு அவர்களின் உடலுடைய அளவு எடுக்கப்பட்டு, குத்தியத் லஹும் சியாபும் மின் நார், அவர்களுடைய உடல் அளவு எடுக்கப்பட்டு அந்த அளவுக்கு ஏற்ப அப்படியே இறுக்கமான நெருப்பு ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அது எப்படி நெருப்பால் ஆடை செய்ய முடியுமா? நீங்கள் பருத்தியிலிருந்து ஏனைய பொருட்களிலிருந்து ஆடையை செய்யும் போது அல்லாஹ்வால் ஏன் நெருப்பிலிருந்து ஆடையை செய்ய முடியாது? அவனால் ஏன் முடியாது? சராபீலுஹும் மின் கத்ரானின் வதக்ஷா வுஜூஹஹுமுன் நார், அவர்களுக்கு கீழாடை அனுபவிக்கப்படும். அந்த ஆடை தாரினால் செய்யப்பட்டிருக்கும். தாரால் செய்யப்பட்ட ஆடை, அதிலும் நெருப்பிலே அவனுக்கு அணிவிக்கப்பட்டால் அந்த வேதனை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கிறான், லஹும் மின் ஜஹன்னம மிஹாத். யா அல்லாஹ், யார் அல்லாஹ்வின் கட்டளைகளை மறந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வின் தொழுகைகளை கடமைகளை பாழாக்கி வாழ்ந்தார்களோ, இந்த உலகத்திலே இப்படி சுகம் கண்டார்களோ, அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு சுகம் அனுபவிப்பதற்கு நரகத்திலே உங்களுக்கு அங்கே மெத்தைகள் இருக்கும். இப்படி நரகத்திலும் மெத்தைகள் இருக்கும், ஆனால் அது நீங்கள் சுகம் காணக்கூடிய மெத்தையாக இருக்காது. லஹும் மின் ஜஹன்னம மிஹாத், அது நரக நெருப்பால் செய்யப்பட்ட மெத்தையாக இருக்கும். எப்படிப்பட்ட மெத்தை? நரக நெருப்பால் செய்யப்பட்ட மெத்தையாக இருக்கும். இந்த வேதனைகளை எல்லாம் அவன் எப்படி அனுபவிப்பான் தெரியுமா? சாதாரணமாக அல்ல சகோதரர்களே. இதா உல்கு மின்ஹா மகானன் ضيقا مقرنين في الأصفاد, உலக மக்கள் அனைவரையும் போடக்கூடிய அந்த நரகம் அவ்வளவு பயங்கரமானது. சாதாரணமான ஒரு பெரியது என்று அதை சொல்ல முடியாது, மிக பயங்கரமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகத்தை கொண்டு வரப்படும் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் விளக்கத்தை சொன்னார்கள். அந்த நரகத்திற்கு 70,000 சங்கிலிகள் இருக்கும். ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 வானவர்கள் அதை எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்றால் அதனுடைய அந்த விசாலம், அதனுடைய பெருசு எவ்வளவு என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த நரகத்திலே இந்த பாவியை எப்படி போடப்படும் என்றால், அப்படியே சும்மா போடப்பட்டு வேதனை அனுபவித்துக்கொள் என்று சொல்லப்படாது. அவனை அப்படியே நெருக்கி 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 அவனுடைய கையை நீட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது, கழுத்தை திருப்ப முடியாது. அதுவும் கைகளுக்கு, கால்களுக்கு, கழுத்துகளிலே அனைத்திலும் அரிங்கண்டங்களும் சங்கிலிகளும் மாட்டப்பட்டிருக்கும் நிலையிலே அவனை ஒரு குறுகலான ஒரு இடத்திலே வைத்து அப்படியே நசுக்கப்பட்டு அத்தோடு இந்த வேதனை கொடுக்கப்படும் என்றால் நினைத்து பாருங்கள். அவன் ஓடுவதற்கு நினைக்கலாம், தப்பிப்பதற்கு நினைக்கலாம், ஆனால் அங்கே வானவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன். நரக நெருப்பு, அதிலே மிக கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த கற்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருப்பான். கிப்ரீத் என்ற அந்த கல்
கொதித்துக் கொண்டிருக்கும் அப்படியே நெருப்பை உள்வாங்கி அனலை அதைவிட பன்மடங்காக வெளிப்படுத்தக்கூடிய கற்கள் நரகத்தின் அந்த எரிபொருள்களாக இருக்கும். அங்கே வானவர்கள் இருப்பார்கள், கடினமானவர்கள், அவர்களுக்கு இரக்கம் இருக்காது, அல்லாஹ்வின் கட்டளையை மீற மாட்டார்கள். எது அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த வானவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த மனிதன் எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்கலாம் என்று அவன் எண்ணும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொஞ்சம் அப்படியே டீல் விட்டு காட்டுவான். அந்த மனிதன் சரி ஓடிடலாம் என்று நினைக்கும் போது வலஹும் மகாமிஉ மின் ஹதீத், அவனுக்கு தெரியாது எங்கே ஓட முடியும். சகோதரர்களே, எங்கே ஓட முடியும்? தப்பிப்பதற்கு என்ன இடம் இருக்கிறது? யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். ஜின்களே, மனிதர்களே, எங்கே சென்று பதுங்க பார்க்கிறீர்கள்? எங்கே சென்று தப்பித்துக் கொள்ள பார்க்கிறீர்கள்? முடியுமா? முடியாது. அப்போது வானவர் அவன் ஓட நினைக்கும் போது இரும்பு சம்மட்டிகளை கொண்டு அவனை அடிப்பார். இரும்பு சம்மட்டிகளை கொண்டு அவனை அடிப்பார். இப்படி வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படியே அவனை அடுத்து இன்னொரு பக்கம் அழைத்து செல்லப்படும். அது என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், சனுர்ஹிகுஹு ஸஊதா. வேதனையின் இன்னொரு வகையை அவன் பார்க்க வேண்டும். நெருப்பு மலையிலே தலைகீழாக இழுத்துச் செல்லப்படுவான். இப்படி நெருப்பு மலை, அது நாம் கற்பனை செய்யக்கூடிய நமது நாடுகளை சுற்றி உள்ளக்கூடிய மலைகளை போன்றல்ல. எவ்வளவு உயரமோ அல்லாஹ் தான் அறிந்தவன். அந்த மலையிலே தலைகீழ அவன் இழுத்துச் செல்லப்படுவான், முகம் குப்பர. பிறகு மேலே சென்றதற்கு பிறகு அங்கிருந்து உருட்டி விடப்படுவான். மீண்டும் அவன் கீழே வரும்போது திரும்ப எடுத்துச் செல்லப்படுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சனுர்ஹிகுஹு ஸஊதா. இப்படிப்பட்ட வேதனையை அவனுக்கு நாம் நிர்பந்தப்படுத்தி அவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். தப்பிக்க முடியாது சகோதரர்களே. அவன் எங்கு அல்லல் போட முடியும்? எங்கே அவன் ஓட முடியும்? எங்கே தப்பிக்க முடியும்? அங்கே மரணமும் இருக்காது, அங்கே மௌத் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளையும் அழைப்பான், சொர்க்கவாதிகளையும் அழைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌத்தை ஒரு ஆட்டுடைய உருவத்திலே கொண்டு வந்து அந்த ஆட்டை அறுத்து விடுவான். யா அஹ்லன் நார் குலூதுன் ஃபலா மௌத், யா அஹ்லன் நஈம் குலூதுன் ஃபலா மௌத். நரகவாதிகளே, நிரந்தரமாக இங்கே இருக்க வேண்டும், மரணம் கிடையாது. சொர்க்கவாசிகளே, நீங்களும் இங்கே நிரந்தரம், உங்களுக்கு மரணம் கிடையாது என்று சொல்லும்போது சொர்க்கவாசிகளின் மகிழ்ச்சி அதிகமாகிவிடும். நரகவாதிகளின், அந்த பாவிகளின், அந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளின் வேதனை அதிகமாகிவிடும். சகோதரர்களே, நூற்றுக்கணக்கான ஹதீசுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குர்ஆன் இந்த நரகத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு வேதனை, அதை நினைத்தாலே போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன கத்ரத மின் கஸ்ஸாகின் லசுப்பத் அலல் அர்தி லஅஃப்ஸதத் அலல் அர்தி மஈஷத்தஹும். கஸ்ஸாக் என்ற ஒரு பானத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நரகவாதிகளுடைய சீல் ஷலங்கள் ரத்தங்கள் எல்லாம் அப்படியே ஓடி ஒரு இடத்திலே, ஒரு ஓடையிலே, அங்கே தனியாக அந்த நரகவாதிகளின் சீல் ஷலங்கள் எல்லாம் அப்படியே சூடேற்றப்படும், கொதிக்க வைக்கப்படும். அதிலிருந்து ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்தால் இந்த உலக மக்களின் வாழ்க்கையே நாசமாக்கிவிடும். அந்த கஸ்ஸாக் முழுமையான பானமாக ஒருவனுக்கு குடிக்க கொடுக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த கஸ்ஸாக்கிலிருந்து ஒரு சொட்டு பூமியிலே விழுந்தால் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும், பூமியே நாசமாகிவிடும். அந்த கஸ்ஸாக் முழுமையாக ஒருவனுக்கு குடிக்க கொடுக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. வாழ்க்கையில் முடிந்ததை நீங்கள் பாருங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு முடிந்ததை நினைத்து பார்க்கட்டும். எவ்வளவு காலம் எனது வாழ்க்கையிலே அழிந்திருக்கிறது? எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஏதாவது உறுதி இருக்கிறதா? நாம் அடுத்த நாள் உயிரோடு இருப்போம் என்பதற்கு ஏதாவது ஒரு உறுதிமானத்தை வைத்திருக்கிறோமா? அப்படி என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை பயப்படுவதற்கு, அந்த நரகத்தை பயப்படுவதற்கு, அந்த மறுமையை பயப்படுவதற்கு இன்னுமா நேரம் வரவில்லை? அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் மூமின்கள் என்றால், அல்லாஹ்வை மறுமையை நம்பியவர்கள் என்றால், எனது நினைவால் உங்களது உள்ளங்கள் நடுங்குவதற்கு இன்னுமா நேரம் வரவில்லை?
அல்லாஹ்வின் நினைவால் பயத்தால் நடுங்காமல் இறுகிக் கொண்டிருக்கிற உள்ளங்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நரகம்தான் நபிமார்களின் தூக்கத்தை கலைத்தது, நபிமார்களின் நிம்மதியை குலைத்தது, அவர்களை அல்லாஹ்வின் கட்டளைகளின் மீது உறுதியாக நிற்க வைத்தது. அல்லாஹ்வின் இந்த மார்க்கத்திற்காக அத்தனை தியாகங்களை செய்வதற்கு அவர்களுக்கு துணிவை ஏற்படுத்தியது. மறுமையை நினைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வின் கையினால் நேரடியாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனிலே பாருங்கள், அந்த நபிமார்கள் எல்லாம் நரகத்தை எப்படி பயந்தார்கள், அழுதார்கள் என்று. இன்று நாமோ அமல்களும் நம்மிடத்திலே குறைவு, பாவங்களும் அதிகம். ஆனால் எவ்வளவு துணிவு பாருங்கள். சின்ன அமல்களை வைத்துக் கொண்டு பெருமை, இது எனக்கு போதும், என்னமோ இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி, இதற்காக இவருக்கு நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்ட மாதிரி. சஹாபாக்களை பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை. அபூபக்கரை பார்த்து சொல்கிறார்கள், அபூபக்கரே, எனது வாழ்க்கையினுடைய அத்தனை அமல்களையும் உனக்கு கொடுக்கிறேன், உன்னுடைய 2 நாட்களை எனக்கு கொடு. நபியோடு அந்த ஹிஜ்ராவிலே நீங்கள் சென்றீர்களே, அந்த குகையிலே தங்கினீர்களே, அந்த ஒரு நாளை எனக்கு கொடுக்க முடியுமா? ஹுதைபியா ஒப்பந்தத்திலே எல்லோரும் ஒரு பக்கம் இருக்க நீங்கள் மட்டும் நபிக்கு ஆதரவாக பேசினீர்களே, அந்த ஒரு நாளை எனக்கு கொடுக்க முடியுமா? மறுமையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேனே. எப்படி பயந்தார்கள்! ஒவ்வொரு அமலையும் அவர்கள் ஆர்வப்பட்டார்கள், செய்தார்கள், தேடி செய்தார்கள். இதனால் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டுமே. ஒவ்வொரு பாவத்தை நினைக்கும் போது தன்னிடத்தில் இருக்கின்ற எவ்வளவு பெரிய நன்மைகளாக இருந்தாலும் இந்த பாவத்தால் நான் நரகத்திற்கு நுழைந்து விடுவேனோ என்று பயந்து அந்த பாவத்தை விட்டார்கள். ஒவ்வொரு நன்மைகளை செய்யும் போது ஒரு சிறிய நன்மையாக இருந்தாலும் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, இந்த ஒரு நன்மை அல்லாஹ் என்னை மன்னிப்பதற்கு, எனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவதற்கு காரணமாக அமையலாம் என்று நன்மைகளை தேடினார்கள், அதன் பக்கம் விரைந்தார்கள். பாவத்தை பார்க்கும்போது தன்னிடத்தில் எவ்வளவுதான் நன்மைகள் இருந்தாலும், யா அல்லாஹ், இந்த பாவத்தால் எனது நன்மை அழிந்து விடுமோ, இந்த பாவம் நான் நரகம் செல்வதற்கு காரணமாகி விடுமோ என்று பயந்தார்கள். இன்று என்ன, நான் தொழுகையாளி, நான் ஹாஜி, நான் பள்ளிவாச கட்டி வச்சுட்டேன், நான் இவ்வளவு செஞ்சுட்டேன், எனக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுக்கப்பட்ட மாதிரி. பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் பயந்து நடுங்கினார்கள். உஸ்மான் கனி அந்த அஷரத்துல் முபஷ்ஷரா பயந்து நடுங்கினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் அந்த அஷரத்துல் முபஷ்ஷராவிலே ஒருவர். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சபையிலே பேசிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த செல்வம், மதீனாவிலே அவ்வளவு ஒட்டகங்களின் கூட்டங்கள், அப்துர் ரஹ்மான், இவ்வளவு ஒட்டக கூட்டத்தில் உனக்கு வியாபாரமா என்று சொல்லி நாளை மறுமையிலே உனது நிலையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழை முஹாஜிர்கள் எல்லாம் சொர்க்கம் சென்றதற்கு பிறகு கணக்குகள் கொடுத்து அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்பட்டு வேர்த்தவனாக களைத்தவனாக நீ சொர்க்கத்திற்கு செல்வாய் என்று சொன்னார்கள். ஆனால் கண்டிப்பாக சொர்க்கம் உண்டு. ஆனால் பயந்ததை பாருங்கள் இங்கே. என்னுடைய தாயே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள். ஆம், நானும் கேட்டிருக்கிறேன். நான் உங்களை சாட்சியாக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடியவனாக, எனக்கு மன்னிப்பு தேடியவனாக இப்போதுள்ள அத்தனை எனது வியாபார கூட்டத்தின் அந்த செல்வத்தை நான் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். மதீனாவிலே அப்போது நுழைந்த 800 ஒட்டகங்களின் அவர்களுடைய வியாபாரம், அந்த செல்வம், அப்போதுள்ள அந்த வியாபாரம் அத்தனையும் நான் அல்லாஹ்வின் பாதையிலே அந்த மறுமைக்காக வேண்டி தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படித்தான் கண்ணியத்திற்குரியவர்களே நாமும் இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளை, குடும்பத்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன நன்மையையும் அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னத்தையும் சொல்லிக் கொடுத்து, இதை செய், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான், இதை செய், அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வான். ஒரு பாவத்தை சொல்லும் போது இதை செய்யாதே, இந்த பாவத்தால் நாம் தண்டிக்கப்படலாம், இந்த பாவத்தால் எனது ஈமான் சென்று விடலாம், இந்த பாவத்தால் எனது முடிவிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவனுடைய முடிவு, ஒருவன் பாவத்தை ருசித்து அதிலே இன்பம் கண்டு அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்து ஷைத்தானுக்கு வழிபட்டு அவன் அதை செய்யும் பொழுது முடிவை மிகவும் பயப்பட வேண்டும். முடிவு சாதாரணமானதல்ல. அந்த பாவத்தில் அவன் இருக்கும்போது, அல்லது அந்த பாவத்தை அவன் மனமுரண்டாக செய்த காரணத்தால் இறுதி நேரத்தில் அவனுக்கு ஈமானுடைய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய நஷ்டமாகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.